ராஜ்குமார். நம்ம இப்ப எங்க இருக்கோம்னு பாத்துட்டீங்கன்னா தஞ்சாவூர்ல இருக்கிற டீ டைம் அவுட்லெட்ல தான் இருக்கோம். அண்ட் நீங்க வந்து பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கு அண்ட் கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சார் உங்க நேம்? குமார் சார். சார் நீங்க எவ்வளவு நாளா சார் டீ டைம்க்கு வந்துட்டு இருக்கீங்க? நான் ஒரு 2 மாசம் வந்துட்டு. 2 மாசமா வந்துட்டு இருக்கீங்க. சார் நீங்க டேஸ்ட் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சார். நீங்க இங்க அதிகமா விரும்பி சாப்பிடுறீங்க? டீ லெமன் டீ சாப்பிடுறேன் சார். லெமன் டீ. டீ நல்லா சூப்பரா இருக்கு சார். இங்க நீங்க வந்துட்டு மற்ற கடைகளை சாப்பிட்றதுக்கும் இங்கே சாப்பிட்றதுக்கும் என்ன சார் இருக்கு? இது டீ வந்து வடிகட்டாம அதாவது இலை கட்டாமன்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம திக்கா இருக்கு. திக்கா இருக்கு, நல்லா இருக்கு. இப்போ நிறைய கடைகள் இருந்தாலும் நீங்க இங்க வர்றதுக்கான காரணம் என்ன? இந்த டீ டேஸ்ட் தான் நமக்கு மெயின். ஆமா, தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் கொடுத்துறீங்க. ஓகே சார். ஹாய் சார், உங்க நேம்? என் பேர் முத்துக்குமார். முத்துக்குமார். சார் எவ்வளவு நாளா சார் டீ டைம் வந்துட்டு இருக்கீங்க? நான் 2 மாசமா வந்துட்டு இருக்கேன். 2 மாசமா வந்து. சார் அதிகமா நீங்க உங்களோட ஃபேவரட் அப்படின்னு என்ன சொல்லுங்க? ஃபேவரட்னா பாதாம் பால் நல்லா இருக்கும். பாதாம் பால். பாதாம் நல்லா இருக்கு. அது அதிகமாக சாப்பிடுவேன் நான் ஒரு டைம். டீ நார்மலாகவே. நீங்க மற்ற கடைகளை சாப்பிட்றதுக்கும் இங்கே சாப்பிட்றதுக்கான வித்தியாசம் இருக்கு. டீ தூள் டேஸ்ட் நல்லா இருக்கும் உங்களுக்கு. டேஸ்ட் நல்லா இருக்கும் உங்களுக்கு நார்மலாகவே. அதனால உங்களுக்கு சாப்பிட்றதுனால பிடிக்கும் உங்களுக்கு. ஒரு இடம்னாலும் உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். கண்டிப்பா. இப்போ நீங்க சுற்று வட்டாரத்துல நிறைய கடைகள் இருந்தாலும் நீங்க டீ டைமை தேடி வர்றதுக்கான மெயின் காரணம் அது டேஸ்ட் தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே. டேஸ்ட் தான். டேஸ்ட் நீங்கள் எங்கே விட்டாலும் உங்களுக்கு நல்லா இருக்கும். டீ டைம் நல்லா இருக்கும் உங்கள் எல்லா இடத்துமே. மற்ற கடைகளோட கம்மியாக இருக்கும், நல்லா இருக்கும். உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கு. அந்த ஒரு காரணம் தான் உங்களுக்கு. ஓகே சார். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் கொடுங்க. Thank you. ஹாய் சார், உங்க நேம்? என் பேர் சதீஷ். சார் எவ்வளவு நாளா சார் டீ டைம் வந்துட்டு இருக்கீங்க? இங்கே ஒரு 2 மந்த்ஸாக வந்துட்டு இருக்கு. நிறைய கடைகள் வெளியில இருந்தாலும் நீங்க டீ டைமை தேடி வர்றதுக்கான காரணம் என்ன? ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து குவாலிட்டி நல்லா இருக்கும். செகண்ட் விஷயம் வந்து மாதிரி டேஸ்ட் நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப காஃபி ரொம்ப பிடிக்கும். இங்கே இருக்க அந்த இன்ஸ்டன்ட் காஃபிக்காகவே நான் அடிக்கடி வருவேன். அப்புறம் இன்னொரு ஃபேவரட்னா இந்த ஏலக்காய் சாய். ஏலக்காய் சாய் கொஞ்சம் நல்லா இருக்கும். ப்ளஸ் தமிழை டீ டைமில் தான் கிடைக்கும் மோஸ்ட்டு. ஸோ அதுக்காக தான் நான் இங்கே ரெகுலராக வரேன். நீங்க கண்டிப்பா நிறைய இடத்துல ட்ரை பண்ணிருப்பீங்க டேஸ்ட். சோ அப்படி இருக்கும்போது டேஸ்ட் வைஸ்ல எப்படி இருக்குது? ஆமா, டேஸ்ட் வைஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி இங்கே கொஞ்சம் நல்லா இருக்கும். பக்கத்துல இருக்கிற ஷாப்ஸ் இங்க அதிகமா ஷாப்ஸ் டீ ஷாப் கிடையாது. நியர் ரயிலடியில பாத்தீங்கன்னா டீ ஷாப் அந்த அளவுக்கு எதுவும் பெருசா இருக்காது. கம்பேரிட்டிவ்லி இங்க கொஞ்சம் நல்லா இருக்கும். குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கும். சர்வீசஸ் எப்படி சார்? சர்வீஸும் பெஸ்ட் தான். இப்போ மற்ற கடையில போய் நம்ம ஒரு டீ பீஸ் பிளாக் குடிக்க முடியாது. ரொம்ப ரஷ்ஷா இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ் அதுக்குன்னு ஒதுக்கி நம்ம உட்கார்ந்து குடிக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆம்பியன்ஸ் வைஸ் அது கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த ஒரு ஃபீல் அதான் டீ குடிக்கிற ஃபீல். ஒரு ரிலாக்ஸ்டா குடிக்கணும் டீங்கிறது அது மாதிரி. சோ அப்படி ஃபீல் பண்றீங்க? ஆமா. ஓகே சார், கண்டிப்பா தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. ஓகே. ஹாய் சார், உங்க நேம்? சந்துரு. சார் நீங்க எவ்வளவு நாளா இங்க டீ டைம் வந்துட்டீங்க? ஒரு 2 மந்த்ஸா வந்துட்டு இருக்கேன். இங்க உங்களோட ஃபேவரட் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? மொஜிட்டோ, காஷ்மீரி சாய் நல்லா இருக்கும். காஷ்மீரி சாய் இம்யூனிட்டி. ஓகே. கண்டிப்பா வந்து இங்க நிறைய கடைகள்ல வந்து இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் வெரைட்டிஸ் கிடைக்கும். கண்டிப்பா. அப்படி இருக்கும்போது நீங்க அங்கெல்லாம் விட்டுட்டு இங்க நீங்க சாப்பிடுறதுக்கான காரணம் கொஞ்சம் பார்க்கிங் வசதி ப்ளஸ் உங்களுக்கு பீஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க இடம் ஸ்பேஸா இருக்கும். அதனால இங்க வந்து நான் சாப்பிடுவேன். டேஸ்ட் வைஸ் எப்படி சார்? டேஸ்ட் வைஸ் சூப்பர். டேஸ்ட் வைஸ் இருக்கும். நல்லா இது பண்ணுவாங்க. கஸ்டமர் சர்வீஸ் சூப்பரா இருக்கும். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. கண்டிப்பா. தேங்க்ஸ். இது வரைக்கும் வந்து நம்ம கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் இப்போ வந்து நம்ம கூட வந்து அவுட்லெட்டோட ஓனர் இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார். சார் உங்க நேம் அண்ட் உங்களை பத்தி இன்ட்ரோ சொல்லிடுங்க சார். என் நேம் சுரேஷ்குமார். எனக்கு ஊர் வந்து பார்த்தீங்கன்னா மாரியம்மன். இங்கே தஞ்சாவில் ஷாப் வச்சுருக்கேன் சார். சார் நீங்கள் இந்த டீ டைம் ஓப்பன் பண்ணி எவ்வளோ நாள் சார் ஆகுது? எனக்கு டீ டைம் ஓப்பன் பண்ணி ஒரு 5 மந்த் ஆகுது சார். டீ டைம் அப்படிங்கிற பிராண்ட் வந்து உங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு சார்? சார் இது வந்து ஆக்சுவலாக நான் வந்து சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அங்கே வந்து எங்கள் ஆஃபீஸ் பக்கத்துலேயே வந்து ஒரு டீ டைம் அவுட்லெட் இருக்குது கோடம்பாக்கத்தில். அங்கே போய் ரெகுலராக நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே சாப்பிடுவோம். அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பார்த்துட்டு எனக்கு இந்த கொரோனா டைம்லேயே வந்து ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்துச்சு. சரி ஓகே, அது வெளியில் வேறு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இது டீ டைம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. அப்புறம் யூடியூப் எல்லாத்தையும் பார்த்தேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் விசாரிச்சுட்டு நல்லா இருக்கு, நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு. ஓரளவு இப்போ எல்லாமே டீ டைம் நல்லா ரீச் ஆகிருக்கு. அந்த யூத்ஸ் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸு இதை வந்து எம்ப்ளாயிஸு எல்லாமே வந்து விரும்புகிறாங்க நாளைக்காக. அதே போல் லோக்கல் கடையில் போய் குடிக்கிறதுக்கோ இங்கே குடிக்கிறது என்ன டிஃப்ரெண்ட்னா, வெளியிலேருந்து வந்தால் கூட டீ டைம் நல்லாயிருக்கும்,
அவங்க எல்லாத்துலேயும் ஒரே டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு நம்பிக்கையாக நேராக வந்துடுவாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக சரி. அப்போ கண்டிப்பா வந்து நீங்க நிறைய ரிசர்ச் பண்ணி தான் டீ டைம் எடுத்திருக்கீங்க. ஆமாம் சார், ஆமாம் சார். இப்போ நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க, அண்ட் வந்து இன்னொரு பிசினஸ் வந்து பண்ணணும் அப்படிங்கிற இது வந்து சைடா பிசினஸா பண்ணணும்னு எதிர்பார்த்தீங்க, இல்ல வந்து இந்த நம்ம ஜாப் குவிட் பண்ணிட்டு வந்துட்டு இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு? இல்லை, நான் ஆக்சுவலாக ஜாபை ரிசைன் பண்ணிட்டு தான் சார் வந்தேன். ஜாபை ரிசைன் பண்ணிட்டு ஃபுல் ஃப்ளஜாக இறங்கிடுவோம். ஏன்னா இப்போ நம்ம அடுத்தவங்கள நம்பி எதுவும் விட முடியாது, ஃபுல்லாகவே நம்பி விட முடியாது. நம்மளே இருந்தோம்னா ஃபுல்லாக பார்த்துக்கலாம். நம்ம இருந்தோம்னா அந்த எக்ஸ்பென்ஸ் கொஞ்சம் கம்மியாகும். ஆள் சேலரி போட்டு அது தனியாக எக்ஸ்பென்ஸ் கம்மியாகும். அதனால வெளியில் போய் ஒர்க் பண்ணுறதுக்கு நம்மளே நம்ம இதுக்கு ஒர்க் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயே ஃபுல்லாக மக்கள்கிட்ட வந்து இந்த பிசினஸை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டிஸ் என்ன சார்? சார், இதுக்கு வந்து மக்கள்கிட்ட சேர்க்கணும்னா நம்ம வந்து இப்போ நான் ஷாப் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த நோட்டீஸ்லாம் அடித்து ஃபுல்லாக சர்க்கிளில் கொடுத்தேன். ப்ளஸ் ஃபேஸ்புக்கில் ஆட் போட்டுவிட்டேன். அது இல்லாமல் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து எல்லாத்தையும் இது பண்ணிடுவோம். ப்ளஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எல்லாத்திட்டையும் கொஞ்சம் சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க மூலியமா எடுத்துருவாங்க. கஸ்டமர்ஸ் வந்து எப்படி சார், கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக் எப்படி இருக்கு? அண்ட் வந்து ரெகுலர் கஸ்டமர்ஸ்லாம் வராங்களா சார்? வராங்க சார். இப்போ நமக்கு வரதே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெகுலர் கஸ்டமர் தான் சார். இங்கே பிடபிள்யூ ஆஃபீஸ் இருக்கு, அவங்க வராங்க. போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு, இங்கேருந்து ஆக்சுவலாக ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும். அங்கேருந்து தேடி வந்து இங்கே குடிச்சிட்டு போகிறாங்க. ஏன்னா அங்கே வரதுக்கு முன்னாடியே ஒரு 6-7 கடை இருக்கு, அங்கெல்லாம் போகல, டேரெக்டாக இங்கே தான் வராங்க. என்னன்னா நமக்கு டேஸ்ட் வைஸ் நல்லா கொடுக்குறோம். ப்ளஸ் வந்து நம்ம ரெஸ்பான்ஸ், கஸ்டமரை எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் இருக்கு. அதனால நம்ம வர்றப்ப நல்லா சிரிச்சதோட வரவேற்று அவங்க என்ன தேவையோ அதை கேட்டு கொடுத்து கரெக்டாக கொடுத்தோம்னா நல்லா இருக்கும். சூப்பர் சார். அண்ட் வந்துட்டு இப்போ நீங்க பிசினஸ் ஆரம்பிச்சிட்டோம், நம்ம இது எல்லாமே ரன் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு பெரிய டாஸ்கா ஒரு விஷயம் என்னன்னா, நமக்கு வந்து ஸ்டாஃப்ஸை ஹேண்டில் பண்றது வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கும் சார். அப்படி இருக்கும்போது ஸ்டாஃப்ஸ் வந்து எப்படி சார் ஹேண்டில் பண்றீங்க? சார், ஸ்டாஃப்ஸ் ஹேண்டில் பண்ணுறது என்னன்னா, நமக்கு அவங்களுக்கு தேவையானதை கொடுத்துட்டா அவங்க இருக்க போகிறாங்க. கண்டிப்பாக நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறோமோ அதுதான் சார். அவங்கள்ட்ட ஸ்டாஃப்ட்ட கொஞ்சம் நல்லபடியாக கைண்டாக அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணிட்டோன்னா, நம்ம சத்தம் போட்டால் தான் அவங்க இருக்க மாட்டாங்க. நம்ம கைண்டாக கொஞ்சம் பேசி அவங்க கொஞ்சம் என்ன தேவையோ, அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துட்டா அவங்க இருக்க போகிறாங்க. கரெக்டாக டைமிங் பார்த்து ரொம்ப போட்டு ப்ரெஷர் பண்ணாமல், சரி எனக்கு டைம் ஆச்சு கிளம்புனா சரி கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா 10-20 கையில கொடுத்துட்டா அவங்க ஹாப்பியா வர போறாங்க, ரெகுலரா வர போறாங்க. ஃப்ரெண்ட்லியா ஹேண்டில் ஆமா, ஃப்ரெண்ட்லியா. பிராண்டோட சப்போர்ட் எப்படி சார்? நல்லா இருக்கு சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் அவங்களும் டக்குன்னு ஆர்டர் கேட்டாங்கன்னா கூட இமீடியட்டாக உடனே கொடுத்துட்றாங்க. இப்போ நான் இப்போ லாஸ்ட் டைம் கூட மறந்துட்டேன் டீ தூள் ஆர்டர் போடுறதுக்கு. அவங்க முன்னாடியே சொல்லி நான் ஒரு 2 days பிஃபோராக சொல்லிடுங்க அப்படின்னு. இருந்தாலும் நான் மறந்துட்டேன். எனக்கு சடனாக பார்த்துட்டு இல்லைன்னா ஆர்டர் போட்டால் உடனே இமீடியட்டாக பேமெண்ட் பண்ணோடனே உடனே உடனே ஆமாம், நானே போய் எடுத்துட்டேன். வந்து எடுத்து சொல்லிட்டாங்க, இமீடியட்டாக உடனே போய் எடுத்துட்டேன். இமீடியட்டா ஸ்டாக்ஸ் அதெல்லாம் நல்லா சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இது மட்டும் இல்லாம ஃபியூச்சர்ல நீங்க வந்து இன்னும் நிறைய அவுட்லெட்ஸ் ஓபன் பண்ணணும் அப்படின்னு எங்களோட டீ டைம் சார்பா மனமார்மா விஷ் பண்ணிக்கிறோம் சார். கண்டிப்பா சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.